வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் கடலூர் அருகே உள்ள பால அருணாச்சலபுரம் கிராமத்தில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாடு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் இந்த இடம் தன்னுடையது என கூறி பாதையை அடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கான கண்டனம் தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கடையலூர் பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்திய நிலையில் கடையலூர் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தங்களது மயானத்திற்கு செல்லும் பாதையை உடனடியாக மீட்டு தர வலியுறுத்தியும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு தற்போது பால அருணாச்சலபுரம் பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு தனது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்றவற்றை ஆகிய திருப்பிக் கொடுப்பதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. முறையா நீங்க ஆவணத்தை எங்களுடைய கோரிக்கையை ஏற்றி நீங்க முதல்ல எங்களுக்கு செஞ்சு கொடுத்திருப்பீங்கன்னா எங்களுடைய மக்கள் இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆருக்கோ ஒரு மோதலுக்கோ நாங்க வந்திருக்க மாட்டோம். எங்க மக்கள் பாமர மக்கள், ஊர்ல ஒரு 50 பேர் இருக்கு, படித்த இளைஞர்கள், இவங்களா பார்த்து நீங்க எஃப்ஐஆர் வழக்கு போடுவீங்க. நாங்க எங்களுடைய கிராம வளர்ச்சியில் இருக்கும்போது நீங்க இப்ப எஃப்ஐஆர் போடும்போது அது கண்டிக்கத்தக்கது. அதை நாங்க எங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக வன்மையா கண்டிக்கிறோம். எஃப்ஐஆரை நீங்க முடிச்சு கொடுக்கணும். அதே போல இன்று மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உத்தரவின் பேர்ல எங்களுக்கு நில எடுப்புக்கான முடிவை சீக்கிரம் எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இதை கொடுக்க தாமதப்படுத்திய பட்சத்தில் நாங்க என்ன செய்யறோம்னா எங்களுடைய ஆதார் அட்டை எல்லாம் ஸ்மார்ட் கார்டு நாங்க யாரு தாலுகாத்துல நான் இன்னைக்கு கொண்டு ஒப்படைச்சிருவேன். எங்களுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நாங்க ஒப்படைக்கிறோம். அது நீங்க அதே மாதிரி இன்னும் நீங்க லேட்டா பண்ணீங்க அப்படின்னா நாங்க என்ன செய்யறோம், 26 சட்டமன்ற தேர்தல நாங்க என்ன செய்யறோம், புறக்கணிக்கிறோம். இன்றைய தினமே எங்க ஊர்ல கரப்பொடி நாங்க கட்டிடுவோம். எங்களுக்கு என்னைக்கு விடிவாலம் வரைக்கும் அன்னைக்கு தான் நாங்க என்ன செய்வோம், நாங்க எங்களுக்கு இதுல இருந்து வருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.